ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மாலினி. இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க பார்க்க போறோம். செம்ம டேஸ்டா இருக்குங்க. லஞ்சுக்கு சுட சுட சாதத்தோட இந்த எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா அல்டிமேட்டா இருக்குங்க. இன்னைக்கு வச்சு நாளைக்கு சாப்பிட்டா கூட இந்த குழம்பு அவ்வளவு ருசியா இருக்கும், ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க. கத்திரிக்காயே பிடிக்காதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ஒரு டைம் செஞ்சு கொடுத்து பாருங்க. இனிமே இந்த கத்திரிக்காய் குழம்பு மட்டும் போதும்னு சொல்லுவாங்க. செம்ம ருசியா இருக்கும். இப்ப டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செய்யறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டியா 200 கிராம் அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்து வச்சிருக்கேங்க. நான் நாட்டு கத்திரிக்காய் தான் எடுத்து வச்சிருக்கேன். இது இந்த மாதிரி அடிப்பாகத்துல நாலா வெட்டி எடுத்துக்கலாம். நல்லா பிஞ்சா இருக்கிற கத்திரிக்காயா எடுத்தீங்கன்னா குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இப்ப இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் நாலா. உள்ள ஓபன் பண்ணி பார்க்கும்போது சொத்தை எதுவும் இல்லாம இருந்துச்சுன்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. சொத்தை இருந்தா அந்த பகுதியை கட் பண்ணிட்டு மேல இருக்கிற காம்பு பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபுல்லா காம்பை கட் பண்ணாம இந்த மாதிரி அந்த எண்டு வரைக்கும் கட் பண்ணீங்கன்னா போதும். இதே போலவே மீதி இருக்கிற கத்திரிக்காயையும் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலேயே கத்திரிக்காய் 90% வதங்கி வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. ஹை ஃபிளேம் டு மீடியம் ஃபிளேம் வச்சு நல்லா கத்திரிக்காயை வதக்கிக்கோங்க. இப்ப பாருங்க, கத்திரிக்காயோட நிறம் எல்லாம் நல்லா மாறி வர ஆரம்பிக்குது. கத்திரிக்காய் நல்லா சுருண்டு வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நான் வதக்கிக்கிறேன். பாருங்க, நம்ம சேர்த்த எல்லா கத்திரிக்காயும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம வதக்கி வச்சிருக்கிற எல்லா கத்திரிக்காயையும் அப்படியே தனியா வெளியே எடுத்துடலாம். வெளியே எடுத்துட்டேன். இப்ப இதே ஆயில்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் சொல்லியிருக்கிற அளவுகள் 4 பேர் சாப்பிட்றதுக்கு சரியா இருக்குங்க. ஒரு கை அளவு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகணும். இதோடவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் குருமிளகு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்க்கறனால நம்ம குழம்புக்கு ஒரு நல்ல திக்னஸும் நல்ல ருசியாவும் இருக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வதக்கிட்டு இதோடவே 2 பெரிய சைஸ் தக்காளி பழத்தை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கலாங்க. இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆயிருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாங்க. இது அப்படியே சூடா இருக்கும் போதே நல்லா நைஸா அரைச்சிடலாம். பாருங்க, நம்மளோட மசாலா பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப அதே கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெயோ இல்ல நல்லெண்ணெயோ விட்டு செஞ்சீங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா ஃப்ரை ஆனோடனே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இதோடவே 5-6 சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு இந்த சிக்கன் மசாலாவோட ஃபிளேவரும் டேஸ்டும் ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்ப நல்லா வதக்கி விட்டுட்டேன். பொடியெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்ப நல்லா கலந்துட்டேங்க. இப்ப இதோடவே ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளிய கரைச்சி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம குழம்பு இன்னுமே கொஞ்சம் திக்கா இருக்கிறனால நான் எக்ஸ்ட்ராவா 1/2 கப் தண்ணி சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நான் ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே 5-6 பல்லு பூண்டை இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ராவா நம்ம சேர்க்கும் போது பூண்டு நல்லா வெந்து அந்த ஃபிளேவரும் குழம்போட சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டேன். ஹை ஃபிளேம்ல ஒரு 2 நிமிஷம் அப்படியே கொதிக்கட்டுங்க. இப்ப பாருங்க, குழம்பு நல்லா கொதிக்குது. இந்த அளவுக்கு தளதளன்னு கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து வச்சிருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஸ்லோ ஃபிளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் நம்ம குழம்பு அப்படியே ஸ்லோ ஃபிளேம்லயே கொதிச்சிட்டு இருக்கு. நல்லா ஆயில் எல்லாம் சைட்ல செப்பரேட் ஆகி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரொம்பவே டேஸ்டியான செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க. செம்ம டேஸ்டா இருக்குங்க. குழம்போட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி வச்சிங்கன்னா
உங்களுக்கு சாதத்தோட ஊற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டா இருக்கும். நமக்கு ஆறுனதுக்கு அப்புறம் குழம்பு இன்னுமே கொஞ்சம் திக்காகுங்க. இப்போ ஸ்டவ்வை அணைச்சிட்டு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கண்டிப்பா இதே போல நீங்களும் இந்த செட்டிநாடு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்ப ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. திரும்ப திரும்ப செய்வீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.